கான்செப்ட் அவ்வளோ அழகா தத்ரூவமா நடிச்சு காட்டுறதால எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டுறாங்க அவர. நிஜமாவே நீங்க பண்ணது உண்மையிலேயே நடிப்பு மாதிரியே இல்லங்க. நிஜமாவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. உண்மையிலேயே நான் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மனசுல நினைக்கிறாரு. இங்க எல்லாத்தையுமே மறைஞ்செடுத்து விஜய் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நிம்மதியா இருக்கு. குமரன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு இருக்காரு. அந்த டைம்ல கரெக்ட்டா அனௌன்ஸ் பண்றாங்க ரிசல்ட்டு. அப்போ குமரன் பேர அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே குமரனை பாராட்டுறாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. குமரனோட ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படி சொல்லிட்டு குமரன் கிட்ட கேட்கும்போது குமரன் உண்மையிலேயே சொன்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணது என் ஃபேமிலி தான். என் ஃபேமிலி தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பலமாக நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லணுன்னா மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்குறாரு. விஜய் சொல்கிறாரு எனக்கு ஹெல்ப் பண்ணது உண்மையிலே விஜய்னு ஒருத்தர் தான். அவர் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணார். ஆனால் இப்போது என்னால் எதுவுமே சொல்ல முடியல அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மறைமுகமாக சொல்கிறாரு. அடுத்து எல்லாருமே அப்படியே பார்த்துருப்போது விஜய் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே இருக்காரு. அடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவரை பாராட்டிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, யாருக்கும் தெரியாமல் அப்படியே மறைஞ்செடுத்து அப்படியே போக பார்க்குறாரு. அப்போ காவேரி விஜயை கண்டுபிடிச்சிடுறாங்க. காவேரி விஜய் பார்த்துறாங்க. விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ண தினம் தவிக்கிறாங்க. அவங்க அம்மா வேறு பக்கத்துலேயே இருக்கிறதால காவேரி அப்படியே தவிச்சிட்டு இருக்காங்க. விஜய் போக பார்க்குறாரு. அப்போ பார்த்தா அங்கே நிற்கிறாரு நம்ம குமரன். குமரனை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக விஜய் பார்க்குறாரு. என்னங்க கிளம்புறீங்களா அப்படின்னு. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, இதில் கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மையிலேயே நீங்கள் ஜெயிப்பீங்க நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த எனக்கு ஊக்கம் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எனக்கு வேறு விஷயமா பர்சனலாக உங்கள் மேலே எனக்கு கோபம் இருக்கலாம். இருந்தாலும் இந்த வெற்றிக்கு காரணம் நீங்கள் தான் விஜய் அப்படின்னா. அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த வெற்றிக்கு நீங்கள் மட்டும் தான் காரணம். உங்களோட உழைப்பு தான் காரணம். எனிவே நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு. அப்போ குமரன் அப்படியே நிற்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லட்டுமா, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கணுங்க. ஏன்னா உங்களை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். இந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு ஏற்பட காரணம் நான் தானே. சாரிங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். உண்மையிலே சொல்லப்போனால் காவேரியோட வாழ்க்கை நாசம் ஆகிடுச்சு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் உண்மை என்னென்னா காவேரி வாழ்க்கை நாசம் ஆகலைங்க. நான் காவேரி நான் விரும்புகிறேங்க. என் மனசு ஃபுல்லாக காவேரி தாங்க இருக்கா அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு குமரன் அப்படியே பார்க்குறாரு. பேசுங்க, நீங்கள் எல்லாருமே நான் அக்ரிமெண்ட் போட்டுன்னு தான் என்னை பார்க்குறீங்க. எனக்கும் மனசு இருக்குங்க, அதுவும் வலிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு நம்ம குமரன். இங்கே இது எல்லாத்தையுமே காவேரி கேட்டுடுறாங்க. காவேரிக்கு மனசு ரொம்ப அழுகையாக வருது. அவங்களால தாங்கிக்கவே முடியல. விஜய் சொன்ன விஷயங்களை எல்லாமே யோசிச்சுட்டு அப்படியே அழறாங்க. என்னடி இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே விஜய் காவேரி பற்றி பேசின வார்த்தைகள் எல்லாமே காவேரிக்கு அப்படியே வழியை ஏற்படுத்துது. எனக்கு காவேரி தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னது. விஜய் காவேரி பற்றி பேசினது குமரன் கிட்ட எல்லாத்தையுமே யோசிச்சு பற்றி பார்க்குறாங்க. இங்கே குமரன் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் எல்லாம் நீங்கள் டிவியில் தெரிஞ்சுக்க எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டுறாங்க. ஆமாம், இதுக்கப்புறம் நிறைய ஆஃபர் வரும் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம காவேரி ரொம்ப தனியாக உட்காந்து மனசு கஷ்டப்பட்டு விஜய் பேசின விஷயங்களை எல்லாமே நினச்சி பார்த்து அழுதுட்டுருக்காங்க. அப்போ குமரன் அங்கே வராரு. குமரனை பார்த்துட்டு மாமா அப்படி சொன்னோன்னே எனக்கு புரியுதுமா, நீ விஜய் நினச்சி தானே அழுத்துட்ருக்க அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, உண்மையிலே விஜய் மேலே எனக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சுமா. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் அவர் உன்னை உண்மையிலே நேசிக்கிறாரு நான் நினைக்கிறேன். அத்தை தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க நான் நினைக்கிறேன். நாங்களாம் அர்ஜென்ட் பட்டுட்டோமோன்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பார் காவேரி, உன் வாழ்க்கை உன் கையில் காவேரி. நீ யாருக்காகவும் பார்க்காத. விஜய் கூட வாழணும்னு நீ விரும்பினீன்னா கண்டிப்பாக போய் வாழு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், சப்போர்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க காவேரி.